இது ஆம்பளை பிள்ளையா இருந்தா காப்பாற்றும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ப்ளீஸ், நான் ஓப்பனா என் மனசுக்கு பட்டது சொல்றேன். என்னோட பிள்ளைகளை மனசுல வச்சுக்க சொல்ல, தே ஆர் ரெடி. எல்லா பெரியவங்களுக்கும் மனசுல என்ன சோகம், நான் இவ்வளவு வளர்த்தேன், இப்படி பண்ணேன், என்ன அவன் பார்க்கல, நான் இப்படி வளர்த்தேன், அப்படி வளர்த்தேன், என்ன கவனிக்கல. தயவு செய்து அப்படிலாம் ஒண்ணு நினைக்காதீங்க. நீங்க வளர்த்ததாலேயே உங்களை காப்பாற்றணும் ஒன்னும் உங்களுக்கு தலையெழுத்து இல்ல. நீங்க உங்க சந்தோஷத்துக்கு வளர்த்தீங்க. நல்ல கவனிங்க, இந்த கடனை அவங்க எங்க செட்டில் பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்க புள்ள கிட்ட தான் அந்த கடனை அடைப்பாங்களே ஒழிய திரும்ப உங்ககிட்ட அடைக்க மாட்டாங்க. புரியுதா? அவனுக்காக அவங்க அல்லாடுவாங்க, அப்ளிகேஷனுக்கு போய் கியூல நிற்பாங்க, அவனை கூட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போவாங்க, எப்படியாவது சேர்த்து செலவு பண்ணுவாங்க, வீட்டை விற்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்ற. நாம நம்ம பிள்ளைக்கு செஞ்ச மாதிரி அவன் பிள்ளைக்கு தான் செய்வானே ஒழிய அவன் நமக்கு எப்படி திருப்பி செய்வான்? ஸோ எந்த கண்டிஷனோடையும் வாழ்க்கையை சந்திக்காதீங்க. அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ பத்தி கவலைப்படாதீங்க. மற்றவங்க எப்படி இருந்தாலும் நம்மள இந்த உலகத்துல குறை சொல்லணும்னு முடிவு பண்ணா கண்டிப்பா குறை சொல்லியே தீருவாங்க.